மறைந்த ஐயா தந்தை பேராயர் அவர்களுக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்பதாக இருந்தது. அவருடைய உடன்பிறப்பு மு.க. முத்து அவர்கள் இன்று காலமானதை அடுத்து அவர் வர இயலவில்லை என்பதை நாம் அறிவோம். அந்த இறப்பிற்கு நானும் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். தந்தை பேராயரின் பிறந்தநாள் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்தேறும். முத்தமிழறிஞர் கலைஞர் நேரிலே வந்து வாழ்த்துவார் நலமுடன் இருந்த நாள் வரையில். அதன் பின்னர் நம்முடைய தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னரும் சரி, தவறாமல் இந்த இல்லம் தேடி வந்து அந்த நிகழ்வுகளிலே பங்கேற்பதை ஒரு கடமையாக கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். அதைப்போல அனைத்து பிறந்த நாள் விழாவிலும் மறவாமல் என்னை அழைத்து எனக்கு பெருமை சேர்த்தவர் மறைந்த ஐயா தந்தை பேராயர் அவர்கள். நம்முடைய பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்கள் சொன்னதைப் போல அவருடைய குடும்பத்திலே ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டவர் தந்தை பேராயர். நான் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் என்னை அழைத்து பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்திற்கே பல முறை வந்திருக்கிறார். நலமுடன் இருந்த நாட்களில் பல நாட்களில் இங்கே என்னை வரவழைத்து புடைசூழ பலரையும் நிற்க வைத்து ஜெபம் செய்து தம்பி வெற்றி பெற வேண்டும், அவர் உடல் நலத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று உளப்பூர்வமாக என்னை வாழ்த்தி இருக்கிறார், வாழ்த்தி கொண்டே இருந்தார். அவருடைய மறைவு எனக்கும் ஒரு பெரிய இழப்பு. என்னை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர். மேல் பூச்சுக்காக அல்ல, ஒப்புக்காக அல்ல, அரசியலுக்காக அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்கிற ஆழமான உணர்வின் அடிப்படையிலே என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய அண்ணன் வில்சன் அவர்களின் பெயரை கூட நான் மறந்துவிட்டேன். மாநிலங்களவை உறுப்பினர், இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைவரும் பேராயர் அவர்களை நேசிப்பார்கள். அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீது நம்முடைய பேராயருக்கு இருந்த தீராத காதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதைப் போல விடுதலை சிறுத்தைகளையும் அவர் நேசிப்பார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஈடுபாடு, பற்றுதல், மதிப்பு, ஈர்ப்பு இருந்ததோ அதைப் போல என் மீதும் அவருக்கு ஒரு பற்றுதல் இருந்ததை நான் உணர்வேன். விருதுநகரிலே நாங்கள் நடத்திய பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாவிலே பங்கேற்று அவர் உரையாற்றிய அந்த சிறப்புரை எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்த ஒரு உரை. பெருந்தலைவர் காமராஜரை இன்றைக்கு இந்த சமூகம் தூக்கி கொண்டாடுகிறது, போற்றுகிறது. அதை போல கொண்டாடப்பட வேண்டியவர் தம்பி திருமாவளவன். அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த சமூகத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியலில்
கரைபடியாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த கூட்டத்திலே பேசினார். இவரை விட்டு விடாதீர்கள், இறுக பற்றி கொள்ளுங்கள் என்று பல நிகழ்வுகளிலே பேசியிருக்கிறார். அவர் பட்ட இன்னல்கள், அவர் எத்தகைய சமூக நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து மீண்டெழுந்தார், எதற்காக அவர் தன்னுடைய பிறந்த நாளை ஒடுக்கப்பட்டோர் தினமாக அறிவித்தார் என்பதையெல்லாம் அவ்வப்போது அவர் மேடைகளிலே பேச நான் கேட்டிருக்கிறேன். அந்த பார்வைதான் என் மீது அவருக்கு ஒரு பற்றுதலையும் நம்பிக்கையையும் உருவாக்கியது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆகவே அவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்பது விளிம்பு நிலை மக்களுக்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் இல்லை என்ற சூழலில் அவர் விட்டு சென்ற பணிகளை தொய்வில்லாமல் நடத்துவதற்குரிய பேராளுமையாக இன்றைக்கு கதிரொலி மாணிக்கம் அவர்கள் நம் முன்னால் மிளிர்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருடைய பிறந்த நாளை அவர் இருந்தால் எப்படி நாம் நடத்துவோமோ அதே போல இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் இருக்கும்போது எப்படி ஏழை எளிய மக்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் வழங்கி, சான்றிதழ்கள் வழங்கி, கல்வி பயில விரும்புகிற மாணவர்களுக்கு பொருளுதவி வழங்கி ஊக்கப்படுத்தினாரோ அப்படி இன்றைக்கு ஏராளமான பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்குகிற திட்டமும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. இன்றைக்கு மட்டும் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்கள் வழங்கப்படுவதாக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைப் போல அனைத்து மாநிலங்களிலும் தந்தை பேராயரின் பிறந்த நாள் ஒடுக்கப்பட்டோர் தினமாக கொண்டாடப்படும் என்கிற அறிவிப்பை பார்க்கிற போது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்திய சமூக நீதி இயக்கம் என்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி அதன் மூலம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு ஒரு இணக்கமான உறவையும் பேணி பாதுகாத்து, கிறித்தவர்களுக்காக மட்டுமின்றி கிறித்தவும் தழுவாத பிற விளிம்புநிலை மக்களுக்காகவும் குரல் கொடுப்போம் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர், போராடியவர் தந்தை பேராயர். அரசியல் அரங்கில் இவருக்கு புரட்சி பேராயர் என்றுதான் பெயர். பொதுவாக மதம் போன்ற கலாச்சார தரங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசியல் கருத்துக்களை பேசுவதில்லை. குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். நமக்கு எல்லோரும் வேண்டும் என்று எண்ணுவார்கள். அதிலிருந்து மாறுபட்டு சிந்திக்கிற ஒரு சிந்தனை தான் நம்முடைய தந்தை பேராயரின் சிந்தனை. அப்படியெல்லாம் நாம் பதுங்கி பதுங்கி வாழ தேவையில்லை. அரசியல் அரங்கிலும் நாம் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். எப்போதும் விளிம்பு நிலை மக்களுக்காக நாம் போராட வேண்டும். அதுதான் சரியான சமூக நீதி என்கிற பார்வைதான் தந்தை பேராயரின் பார்வை. நான் இந்த பக்கமும் போக மாட்டேன், அந்த பக்கமும் போக மாட்டேன், நடுநிலையாக இருப்பேன் என்பது நீதியாகாது. பாதிக்கப்பட்டோரின் பக்கம், விக்டிம் சைடு, பாதிக்கப்பட்டோரின் பக்கம், வஞ்சிக்கப்பட்டோரின் பக்கம், ஒடுக்கப்பட்டோரின் பக்கம் நின்று பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது, உறுதிப்பாடு இருந்தது. அதுதான் அவருக்குள்ள சிறப்பு. அதனால்தான் அவரை புரட்சி பேராயர் என்று அழைத்தோம். வெறும் ஆன்மீக கருத்துக்களை பேசுவதற்காக மட்டுமே ECI இந்திய சுவிசேஷ சபை இல்லை. அந்த விவிலியத்தில் சமூக நீதி கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எளியவர்களுக்காக பாடாற்ற வேண்டும், கை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும். இயேசு பெருமான் அப்படித்தான் தன் வாழ்வை மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டார்.
இந்த மாபெரும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அறிந்தது அந்த காலத்திலான மரண தண்டனை முறை. அது மரண தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது. அவருடைய ஆயுள் 33 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் அவர் எங்கே இருந்தார் என்று தெரியாது. 3 ஆண்டுகள் தான் அவர் வெளிச்சத்திற்கு வந்தார். 3 ஆண்டுகளில் அவர் ஆற்றிய பணி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் விரிவடைந்து கொண்டே போகிறது. உலக மாந்தர் அவரை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது ஒரு வியப்பே நமக்கு மேலிடுகிறது. அவருடைய வாழ்நாள் 33 ஆண்டுகள் என்றால் 3 ஆண்டுகள் தான் அவர் வெளிப்படையாக சமூக தொண்டு ஆற்றினார், மக்கள் பணி ஆற்றினார், போதனைகளை தந்தார். அது இன்றைக்கு உலகையே ஆட்டி படைக்கிறது, வழிநடத்துகிறது. அவரே உலக மாந்தரினத்தின் மையப்புள்ளியாக இருக்கிறார். அவரை மையமாக வைத்தே காலம் கணக்கிடப்படுகிறது. அவரை மையமாக வைத்தே தத்துவங்களும் இங்கே விவாதிக்கப்படுகின்றன. அவருக்கு பின்னால் தோன்றிய மார்க்கங்களின் தத்துவங்களும் அவருடைய போதனைகளின் வழியை ஒட்டியே வருகிறது என்பது இன்றைக்கு பேருரையாடல்களாக உலகம் முழுவதும் நிகழ்கிறது. ஆகவே இயேசு பெருமான் சமூக நீதிக்கான ஒரு தலைவர், சமூக நீதிக்கான ஒரு அடையாளம், சமூக நீதிக்கான ஒரு பேருரு. அதனால்தான் தந்தை பேராயர் இந்திய சுவிசேஷ சபை என்ற ஒரு ஆன்மீக இயக்கத்தை அல்லது மதம் சார்ந்த இயக்கத்தை அல்லது கிறிஸ்தவம் சார்ந்த இயக்கத்தை உருவாக்கினாலும் கூட இன்னும் நுட்பமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்திய சமூக நீதி இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். எனவே இந்திய சமூக நீதி இயக்கத்தை ஒரு அரசியல் பிரிவு என்று கருத வேண்டாம். அது இந்திய சுவிசேஷ சபையின் ஒரு தீர்க்கமான அமைப்பு, தொலைநோக்கு பார்வை கொண்ட அமைப்பு, நுட்பமான கருத்தியலை முன்னெடுக்கிற ஒரு அமைப்பு. அதையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இன்றைக்கு நம்முடைய பிரதம பேராயர் அவர்களும் நம்முடைய சென்னை பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்களும் உறுதி பூண்டு சமூக நீதி இயக்கத்தின் 27வது ஆண்டு விழாவையும் நடத்துவது போற்றுதலுக்குரியது. அது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். சமூக நீதி இயக்கத்தின் பணிகள் தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிகழ்விலே சில தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. ஐயா அவர்களின் பெயரை இந்த தெருவுக்கு, இந்த வீதிக்கு வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிகவும் பொருத்தமான ஒரு முடிவை எடுத்து நன்றி பெருக்கோடு இந்த சாலைக்கு தந்தை பேராயர் பெயரை சூட்டியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதைப் போல அதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். நானும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மிக முக்கியமாக சமுதாய பணிகளை ஆற்றுகிற இந்த இயக்கம் ஆன்மீக பணிகளையும் செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சேபனையற்ற அன்அப்ஜெக்ஷனபிள் லேண்ட்ஸ், ஆட்சேபனையற்ற அரசு நிலங்களில் இருக்கிற அனைத்து தேவாலயங்களையும் வரன்முறைப்படுத்தி அரசாணை வெளியிடுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வரவேற்க வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் கிறிஸ்தவத்தை தழுவிய தலித் மற்றும் பழங்குடியின மக்களை ஓபிசி பட்டியலிலே இந்திய ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது. அவர்கள் ஆவணப்படி ஓபிசி, ஆனால் நடைமுறை வாழ்க்கையின்படி அவர்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில்தான் பட்டியல் சமூகத்தை
சார்ந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் படித்திருக்கலாம், அதன் மூலம் ஒரு மேம்பாட்டை கண்டிருக்கலாம். ஒப்பீட்டளவிலே அது ஒரு பெரிய வளர்ச்சி அல்ல. எல்லாவற்றையும் விட அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவினாலும் அந்த சாதி பெயரோடு தான் அழைக்கிற நிலை இருக்கிறது. அந்த அடையாளத்தோடு தான் அவர்கள் மீது ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன. அப்படி வன்முறைகள் நிகழ்ந்தால், அவர்கள் புகார் கொடுத்தால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியாது. அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி ஒரு இழப்பீட்டை கூட பெற முடியாது. ஏனென்றால் ஆவணப்படி அவர்கள் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். எனவே இந்தியா முழுவதும் எழுந்துள்ள கோரிக்கை, அது தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து திருச்சபைகளும் முன்வைக்கிற கோரிக்கை இசிஐ மட்டுமல்ல. எனவே இந்திய ஒன்றிய அரசு தலித் மற்றும் பழங்குடி மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவியிருந்தாலும் அவர்களை பழையபடி பட்டியல் சமூகத்தினராகவே ஏற்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் இந்த மாநாட்டில், சமூக நீதி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனை நாம் வரவேற்கிறோம். மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல, அது இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஆனால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்று இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. அதை காரணம் காட்டி எந்த முடிவும் எடுக்காமல் டெல்லியிலே ஆளுகிறவர்கள் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதைய அரசு KG பாலகிருஷ்ணன் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களின் தலைமையிலே இந்த தலித் கிறிஸ்டியன்ஸ், பழங்குடி கிறிஸ்தவர்கள் வாழ்வு நிலையை ஆய்வதற்கென்று ஒரு கமிஷன் போட்டிருக்கிறார்கள். அந்த கமிஷன் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று இன்னும் தெரியவில்லை. அந்த அறிக்கை வெளிவந்த பிறகுதான் ஒன்றிய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பது தெரிய வரும். என்றாலும் கூட இந்த கோரிக்கை ஜனநாயக பூர்வமானது என்பதால் இந்த சமூக நீதி மாநாட்டில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அதை வரவேற்று வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்களுக்கும், இந்திய சமூக நீதி இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு காலேப் கோபிநாத் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, மறைந்த தந்தை பேராயருக்கு லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.